ஜுஜிபி மேட்ரு சார். அப்புறம் எதுக்கு சார் நானு? நம்ம பசங்க ஒரு 10 பேரை அனுப்பி வைக்கிறேன். பூஜை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவானுங்க. இல்ல ராஜா, 10 பேர்லாம் தேவையில்லை. நீ ஒருத்தன் மட்டும் வந்தா போதும். இது சண்டை போட்டு ஜெயிக்கிற விஷயம் இல்லை, இது சாதுரியமா ஜெயிக்கிற விஷயம். சார், இந்த டீலிங் ரொம்ப புதுசா இருக்கே சார். இப்போ நான் என்ன சார் பண்ணணும் சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி செய்யணும். டேய் டேய், யாரா நீ? முதல்ல இங்க இருந்து போடா. ஏய், இங்க இருந்து போ. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போயிடு. ஏய் துர்கா, பூஜையில இருந்து எழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உட்காரு. அசோக், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி துர்கா பூஜையில உட்கார்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா அசோக், பூஜை பாதியிலேயே தடைப்பட்டுருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜைங்கிறது ஒரு தடவை ஆரம்பிச்சிட்டா இடையில நிற்கவே கூடாது. நதி மாதிரி போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த பூஜைக்கான பலன் கர்ப்பிணி பெண்ணுக்கு கிடைக்கும். ஏற்கனவே இந்த பூஜை 2 முறை தடைப்பட்டிருந்தது. ஆனா அம்மன் அருளால அதிலிருந்து மீண்டு பூஜையை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டோம். ஆனா இங்க திரும்ப திரும்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த பூஜையில் அம்மனுக்கு துளி கூட இஷ்டம் இல்லை போல் இருக்கு. அதனால தான் அடுத்து தடைகளாக வந்துகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக எங்கிருந்தோ வந்த இந்த மனநல பாதிக்கப்பட்டவரால் பூஜை நின்று போச்சு. மன்னிச்சிருங்க அசோக். இதுக்கு மேல இந்த பூஜையை நடத்துறது எந்த விதத்திலையும் நன்மையை தராது. நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் விழலுக்கு இறைச்ச நீரா வீணா போயிடுச்சு. இதுதான் பிளான். ஓகே தானே? இதை மட்டும் நீ பண்ணா போதும். என்ன சார், ரொம்ப நாள் கழிச்சு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க. ஏதோ பெருசா வேலை கொடுப்பீங்கன்னு நினைச்சா சின்ன வேலையா இருக்கா சார். இதுக்கு எப்படி சார் பெரிய பேமெண்ட் கேட்க முடியும்? ராஜா, நான் திரும்பவும் சொல்றேன், இது ஒன்றும் சாதாரண வேலை இல்லை. என் பிளான்ல முரட்டுத்தனத்தை விட புத்திசாலித்தனத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகமா இருக்கும். இதை மட்டும் நீ செஞ்சு முடி.
இது வரைக்கும் நீ வாங்காத பேமெண்ட்டை நான் உனக்கு கொடுக்குறேன், போதுமா? இது போதும் சார். இனிமே ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் சார். பூஜை நின்றுச்சுன்னு நினச்சிக்கோங்க. ராஜா, ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இரு. என்னம்மாயா கையெல்லாம் தட்டுற? அப்ப இந்த பிளான் உனக்கு ஓகே தானே? சூப்பர் அர்ஜுன், சூப்பர். நிஜமாவே இது சூப்பரான பிளான் தான். நீயும் புத்திசாலின்னு நிரூபிச்சிட்ட. நீ இப்படி ஒரு பிளான் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மாயா, நீ நிஜமா தான் சொல்றியா இல்ல கிண்டல் பண்றியா? நான் நிஜமா தான் சொல்றேன் ஜமீன் ஐயா. மாயா, இப்ப பூஜை பண்ண வந்திருக்கிற திரௌபதி தேவியும் மந்திர சக்தி படைச்சவன்னு சொல்ற. அப்படி இருக்கிறப்ப அர்ஜுன் போட்டிருக்கிற இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுங்கறியா? என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியான பிளான். மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து ரகல பண்ணானா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. போலீஸ் கேலிஸ்னு யார் வந்தாலும் பிடிச்சு விசாரிக்கவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாது. ஆனா அந்த பிளான்ல சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். சேஞ்சா? என்ன சேஞ்சு? போன கூட அதை நானே அவன் கிட்ட சொல்றேன். ராஜா, லைன்ல இருக்கியா? சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்கிறேன். ராஜா, நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சு. அது என்னங்கிறத என் ஃப்ரெண்டு மாயா சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். நீ வீட்டுக்குள்ள நுழையறல்ல, அப்ப நீ என்ன பண்ற? டிங் 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 டிங். சாமி கும்பிடுறீங்களா? என்னையா பண்ற? யார் நீ? ஏய், போட சொல்றேன்ல. என்ன? ஏய் ஏய் போடா. ஏய் போடா. போடாங்கல போடா. ஏய் ஏய். ஏய் டிங் டிங் டிங். டேய் வேணா, கத்தி கீழ போடு. விடுடா. கத்தி கீழ போடுடா. டேய் சொன்னா கேளு, வேணா. கத்தி கீழ போடுன்றல. டேய் வேணாடா. எனக்கு பயமா இருக்கு சின்னியா. டேய் அவள விடுடா, இதுவும் பண்ணாத. கத்தி கீழ போடு. ஏய் டேய் துர்கா கழுத்து அறுத்துற போறான்டா. டேய் அசோக், தயவு செஞ்சு யாராவது அவனை புடிங்கடா. நான் சொன்னா கேளு, கத்தி கீழ போடுறா. கீழ போடுறா. திருவா. டேய் சொன்னா கேளுடா. ஏய் ஏய் டேய் டேய் துருவண்டா. டேய் வேணாடா, நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். கத்தி கீழ போடுறா. துருவண்டா. போடுறா. துருவா. ஏய் இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டனா நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு மர்டரையும் பண்ணிடு. இதான் மேடம் எதிர்பார்த்தேன் நான் உங்ககிட்ட. நீங்க மர்டர் பண்ண சொன்னதுனால நான் ரொம்ப குஷி ஆயிட்டேன் மேடம். நானே இறங்கி பண்ணிடுறேன் மேடம். நீங்க போனை அர்ஜுன் சார்கிட்ட கொடுங்க. சூப்பர் மாயா, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. பூஜையும் நின்னு போகும், அந்த துர்காவோட மூச்சும் நின்னு போகும். ஒவ்வொரு கிளையா வெட்டுறதை விட ஆணி வேறைய அறுத்து போட்டலாம்னு சொல்றேன். சூப்பர் சூப்பர் மாயா, சூப்பர். ஹலோ ஹலோ சார், அர்ஜுன் சார். ஹலோ சார், நான் வர சீனியர் மேடம் மாத்தி விட்டாங்க. நான் ஏற்கனவே பூஜையை தும்சம் பண்றதுக்கு பெரிய பேமெண்டா தரேன்னு சொன்னீங்க. இப்ப சம்பவமும் சேர்த்து பண்ண சொல்றீங்க சார். சார், பேமெண்ட்டை கொஞ்சம் ஏற்றி தான் கொடுங்களேன். டேய், பேமெண்ட் எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. இது வரைக்கும் நீ பார்க்காத அளவுக்கு பணத்தை கொட்டுறேன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நானும் மாயாவும் சொன்ன மாதிரி இங்க எல்லாம் சரியா நடக்கணும். நீ அதை வந்து நடத்தி கொடுக்கணும். அதுல ஏதாவது பிசுறு தட்டுச்சு, அதுக்கப்புறம் நீ உயிரோடயே இருக்க முடியாது. பாத்துக்கோ சார். என் ஒர்க்கு மிஸ் ஆகாது சார். சார், இந்த கொலைக்கெல்லாம் ஸ்கெட்சே போட தேவையில்லை சார். சார், கூட்டத்தோட கூட்டமா பூந்து கொலைலாம் பண்றதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி சார். வேலை முடிஞ்சதுக்கு பிறகு இதை நீங்களே பாப்பீங்க சார். சரி சரி,
அதையும் பார்க்கலாம். எத்தனையோ முறை நம்ம பிளான்ல இருந்து தப்பிச்ச அந்த துர்கா இன்னைக்கு சாக போறா. அவ மட்டுமா சாக போறா? அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்ந்து சாக போகுது. ஒரே குத்துல ரெட்ட கொலை. துர்கா இன்னைக்கு செத்தா. இந்த கௌரி எங்க போயிருப்பா? வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் காணுமே. என்கிட்ட சொல்லாம எங்க போயிருப்பா? சரி, அந்த அக்கா கிட்ட கேப்போம். அக்கா, கௌரிய பாத்தீங்களா? இல்லம்மா, பூஜை நடந்துட்டு இருக்கும் போதுல இருந்தே காணுமே. பூஜை நடக்கும்போது கூட கௌரிய காணுமே. பூஜை பரபரப்புல நானும் கௌரிய மறந்துட்டேன். ச்சே. சினியா, கௌரிய நீங்க பாத்தீங்களா? இல்லையே, பார்க்கலையே. ஆமா, கௌரி ரொம்ப நேரமா காணோம். எங்க போனா? இல்ல சினியா, இங்கதான் கௌரி எங்கேயாவது இருப்பா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்னது இது? யாரு கேட்டாலும் கௌரிய பார்க்கலன்னு சொல்றாங்க. வீட்ல பூஜை நடக்கிற இந்த நேரத்துல என்கிட்ட கூட சொல்லாம எங்க போயிருப்பா? அர்ஜுன் சொன்ன மாதிரி அவன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டான். அப்புறம் ஏய், என்ன வேணும் உனக்கு? ஒண்ணுல பெரியத்த, கௌரிய ரொம்ப நேரமா காணோம். அவளை தேடிக்கிட்டு வந்த. இந்த ரூம்ல இருக்காளான்னு பாக்கலான்னு வந்து. அவ இங்கெல்லாம் இல்ல. ஓ. துர்கா, என்ன சொன்ன? கௌரிய ரொம்ப நேரமா காணுமா? ஆமா பெரியா, அவளை ரொம்ப நேரமா காணோம். ஏய், கண்ணை திறந்து நல்லா தேடி பாரு. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அவ என்ன ராக்கெட் ஏறி நிலாவுக்கா போயிட்டா? இங்கதான் கிச்சன்ல எதையாவது எடுத்து வச்சு தின்னுட்டு இருப்பா. போய் பாரு போ. கிச்சன்லயும் பார்த்துட்டேன், அங்கேயும் அவ இல்ல. சரி சரி, பேச்ச வளர்க்காம அவ எங்க இருக்கான்னு தேடி பாரு போ. அந்த குட்டி பிசாசு எங்க போனாலும் என்னவோ, இப்ப அவளை காணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமா என்ன? சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. கௌரி காணோங்கிறது துர்காக்கு முக்கியமோ இல்லையோ, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்ல வர்ற மாயா? ஆமா, கௌரிய காணோங்கிறத நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. துர்கா சொன்ன மாதிரி அவ ரொம்ப நேரமாவே இங்க இல்லதான். முதல்ல அவ எங்க இருக்கா, எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவ ஏதாவது பண்ணி நம்ம பிளான கெடுத்து விட்டாலும் விட்டுருவா. துர்கா, யார தேடிட்டு இருக்க? கௌரியதான் மங்கா. ரொம்ப நேரமா அவளை தேடிக்கிட்டு இருக்க. எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு தெரியலன்னு சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு. அழாத துர்கா, கௌரிக்கு ஒண்ணும் ஆகல. அவ கோயிலுக்கு தான் போயிருக்கா. கோவிலுக்கா? இங்க பூஜை நடக்கும்போது அவ எதுக்கு கோவிலுக்கு போயிருக்கா? வேற எதுக்கு? சாமி கும்பிடதான். சீக்கிரமே வந்துருவா. நீ போய் அடுத்த பூஜையில கலந்துக்கோ. கௌரி வந்துருவாள்ல? நிச்சயமா வந்துருவா. முதல்ல நீ உன் கண்ணை தொடச்சுக்கிட்டு பூஜையில போய் உட்காரு. நீ அழறத பார்த்தா அசோக் சார் என்னதான் திட்டுவாரு. கண்ணத்தோட
சாயிற நேரத்துல தான் இந்த நெய் தீபங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும்னு சாமியார் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் உன் சன்னிதானத்துல இருந்து உன்னையே தியானிச்சிட்டு இருப்பேன். வீட்டுல நடக்கிற பூஜை நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணுமா. இப்ப துர்காக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. சின்ன பிள்ளையிலேயே அப்பா அம்மா சொந்த பந்தங்களை நாங்க இழந்து நிக்கிறோம். எங்களோட உறவு பந்தத்தை நிலையாக்கி கொடு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. துர்கா பட்டு கஷ்டம் எல்லாத்தையும் நீ பார்த்த. அதுல இருந்து அவளை விடுவிக்க நீ மனுஷ ரூபம் எடுத்து வந்த. எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் உயிர் ஆபத்துல இருந்தும் நீ அவளை காப்பாத்துன. அதே மாதிரி இப்பவும் ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அதுல இருந்தும் நீ தான் எங்களை காப்பாத்தணும் தாயே. அம்மா, ஏம்மா, காலையில இருந்தே உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். கோவில்ல நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு இங்கேயே தங்கிட்டியம்மா. ஏம்மா, எதுவும் பிரச்சனையா? ஏம்மா, என்கிட்ட சொல்ல தயக்கமா இருக்காமா? அப்படிலாம் இல்ல சாமி. நீங்க இந்த கோயில் பூசாரி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? பூசாரி ஐயா, துர்கா ஒரு பாவமும் அறியாதவ. அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு உயிர் கண்டம் நீங்கி அது நல்லபடியா பிறந்து வரணும். அதுக்காக தான் என்னோட அசோக் சித்தப்பா வீட்டுல கற்ப ரச்சாம்பிகை பூஜை பண்றாரு. துர்காக்காகவும் குழந்தைக்காகவும் நான் இங்க நெய் தீபம் ஏத்தி சாமி கும்பிட்டு இருக்கேன். கவலைப்படாத கௌரி, கனக துர்கா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அவ உன் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு உங்க கஷ்டத்தை போக்கிடுவா. அவ மேல பாரத்தை போட்டுட்டு நீ நம்பிக்கையா இருத்தாயி. எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. ஓ, கௌரி கோவிலே கதின்னு கிடக்கிறதுக்கு இதுதான் காரணமா? அசோக், சாமி, ராகு காலம் முடிஞ்சிடுச்சு. பூஜையை ஆரம்பிச்சிடலாம். திரௌபதி தேவியை கூட்டிட்டு வாங்க. சரிங்க சாமி. அக்கா, அவங்களை கூட்டிட்டு வாங்க. பூஜைக்கு என்ன இங்க அழைச்சிருக்க. அப்புறம் இங்க கூடி இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். துர்கா வயித்துல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா வளர்ந்து துர்காவுக்கு சுகப்பிரசவம் நடக்க எல்லாம் வல்ல திருக்கருக்காவூர் கர்ப்ப ரட்சாம்பிகை அம்மனை வணங்கி
இங்க நாம கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஐம்பூதங்கள்ல வாயு தெய்வத்தை சாட்சியா வச்சு வாயு ஸ்தலமான காளஹஸ்தியிலிருந்து வந்திருக்கிற திரௌபதி தேவி வாயு தெய்வத்தால படைக்கப்பட்ட இசைய அம்பாளுக்கு படைச்சு கர்ப்பஸ்திரீக்கு நெய் பிரசாதமும் எண்ணெய் பிரசாதமும் வழங்குவாங்க. இந்த பூஜையோட சிறப்பு என்னன்னா இத எல்லாராலும் செய்ய முடியாது. இந்த பூஜையை பத்தின ஞானமும் அதுக்கான தகுதியும் இருக்கிற சுமங்கலிகளால மட்டும்தான் இந்த பூஜையை பண்ண முடியும். அப்பதான் இந்த பூஜைக்கான முழு பலனும் கர்ப்பஸ்திரீக்கு கிடைக்கும். அதனால இந்த பூஜையை செய்யறதுக்கான தகுதி திரௌபதி தேவிக்கு இருக்கான்னு அவங்க அம்மன் முன்னாடி நிரூபிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சாமி சொன்ன மாதிரி பூஜை செய்யற தகுதி இருக்கான்னு நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. பஞ்சபூதங்களை முன்னாடி நிறுத்தி இதுக்கு முன்னாடி பூஜை செஞ்சவங்க திருவானைக்காவல்ல இருந்து நீர் வடிவமான தீர்த்தமும் சிதம்பரத்துல இருந்து ஆகாய வடிவமான ஸ்படிகலிங்கத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீரையும் ஸ்படிகலிங்கத்தையும் உங்களால எளிதா பார்க்க முடியும். ஆனா நான் காளஹஸ்தில இருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்க வாயுன்னு சொல்லப்படுற காத்த உங்களால பார்க்க முடியாது.